அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு எங்களோட 27 பேட்ச்ல சரியா பேப்பர் கிளாஸ்ல வந்துட்டு அதாவது இருக்கிற நாளைக்குள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் அந்த பேப்பர்ஸ் கிளாஸ் எல்லாம் நான் செய்ய போகிறோம். பேப்பர்ஸ் எல்லாம் நான் செய்ய போகிறோம். அதில் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் எங்களோட மாடல் பேப்பர் 3 இந்த மாடல் பேப்பர் 3 என்ன செய்ய போகுதுன்னா மெக்கானிக்ஸ் எஸ்ஏ கேள்விகளை டார்கெட் பண்ண போகுது. ஏற்கனவே நேரத்தோட நடந்து முடிஞ்ச ஒரு பகுதிக்குள்ள நாங்கள் மூன்று எஸ்ஏ கேள்விகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டியூட்டோரியல்ஸ் அந்த சீரீஸ்ல நாங்கள் ஒரு 3 எஸ்ஏ கேள்வி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது இன்றைக்கு தொடர்ச்சியா இந்த மாடல் பேப்பர் 3லையும் 2 மெக்கானிக்ஸ் பகுதிகளை உள்ளடக்கின மாதிரி 2 எஸ்ஏ கேள்விகளை நாங்கள் பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. முழுமையாக நான் கதைச்சு முடிக்க போறேன். கேள்விகளை கொஞ்சம் கவனமாக ஒரு எஸ்ஏ கேள்வி எப்படி அணுகிறது, எங்களோட தியரிஸ் எப்படி பேஸ் பண்ண போறாங்க, அந்த தியரியை எப்படி அப்ளை பண்ண போறாங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கலாம். சரி, ஓகே, கவனிங்க. முதலாவது கேள்விக்கு நாங்க வரக்க போறோம். சரி, இப்படிதான் ஒரு எஸ்ஐ கேள்வி வந்து பில்ட் ஆக போகுது. இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க. இப்ப அந்த எஸ்ஐ கேள்வி வந்துகிட்டு நியூட்டன்ட இயக்க விதிகளை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி ஒன்று பில்ட் ஆகிருக்குதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது நியூட்டன்ட இயக்க விதி அல்லது முதலாவது அல்லது மூன்றாவது இயக்க விதிகளை பேஸ் பண்ணியிருந்தா முதலாவது பாட்டிலேயே உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க என்னன்னா, நியூட்டனின் முதலாம் விதியை கூறுக அல்லது நியூட்டனின் இரண்டாம் விதியை கூறுக அல்லது வரையறுக்க மூன்றாம் விதியை கூறுகன்னு கேட்டுட்டு அந்த கேள்வியை தொடர்ந்து போவாங்க. சரியா? இப்ப இந்த கேள்வியும் ஆரம்பிக்கப்பட போகுது. இதுவும் வந்துட்டு சக்தி காப்பு தத்துவத்தையும் உந்த காப்பு தத்துவத்தையும் ரிலேட்டடா வச்சு விதிகளை வச்சுதான் இந்த கேள்வி தொடர்ந்து போக்குறாங்க போல இருக்கிறது. சரியா, பார்ப்போம். அதுல முதலாவது அவங்கள்ட்ட கேள்வி டியூட்டோரியல் பிரிண்ட் எடுத்துக்கங்க. நான் இந்த எஸ்ஐ கேள்விகளை பில் பண்ணக்க நீங்க அந்த பேப்பர்ல எழுதுற மாதிரிக்கு நான் ஸ்பேஸ் தந்துடுறீங்க. நீங்க அதை பயன்படுத்துங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு அது லேஸா இருக்கு. படிக்கிறதுக்கு லேஸா இருக்கு. நான் திரும்ப திரும்ப ஒரு தரம் 2 தரம் 3 தரம் இந்த கேள்விகளை நான் செஞ்சு பழகி எடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கு தான் நான் அந்த ஆன்சர் ஸ்கீம் மாதிரி ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம் ஒரு கேள்விக்கு கீழே அந்த ஸ்கீம் அப்படியே பேட்டர்ன்ல வரும். அந்த அதை டார்கெட் பண்ணி தான் இந்த டியூட்டோரியல் வடிவமைக்கப்பட்டிருக்குது. எஸ்ஐயின் ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான் வரும். சரியா? அப்ப நாம ஸ்ட்ரக்சர் எஸ்ஐ செய்ய நீங்க அந்தந்த ஆன்சர்ஸ் அதுக்கு கீழே நாங்கள் எழுதிட்டு வந்தா நல்லா படிக்கிற டைம்ல அதெல்லாம் அப்படியே ரிலேட்டடா பார்த்து இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டியூட்டர் பிரிண்ட் எடுத்து நீங்க அந்த இது பண்ணிக்கலாம். சரி, நாங்க அந்த இடத்துக்கு வர போறோம். சரி, முதல் அவசியம் நல்லா கவனிங்க. ஆஹ் சக்தி காப்பு விதியையும் உந்த காப்பு விதியையும் கூறுக. இது எங்களுக்கு ரிலேட்டடான கதைகள். நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசி வச்சுட்டோம். முதல்ல நிறைய விஷயங்களை நாங்கள் பேசி வச்சுட்டாச்சு. இனி ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? கீழே எழுதுங்க. கீழே எழுதுங்க. நீங்க உங்களோட டியூப்ல கீழே எழுதிக்கலாம். சரியா? கீழே எழுதிக்கலாம். நான் இந்த வாரம் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். சரியா? சின்ன தேவைக்காக வேலை கேட்கலாம். நீங்க உங்களோட டியூட்டை ஃபாலோ பண்ணிருக்கேன். எஸ், ஓகே. சரி, சரி. இப்போ நான் எங்களோட கொஸ்டின் நம்பர் 1 முதலாவது கேள்வி. முதலாவது கேள்விக்கு வந்துட்டீங்களா? முதலாவது எஸ்ஐ கேள்வியில கேட்டிருக்காங்க சக்தி காப்பு விதியை உந்த காப்பு விதியை கூறுகின்ற. ஓகே, நீங்க கீழுக்கு சரியா முதலாவது சக்தி காப்பு விதி போட்டுட்டா ஒரு எஸ்ஐ எழுதுற முறை தெரியும். எல்லாமே அங்க கதைக்கப்பட்டிருக்கும். சக்தி காப்பு விதின்னு போட்டுட்டு எழுதுங்க. சில விஷயத்துல எழுதுங்க. சக்தி காப்பு விதின்னு போட்டு எழுதுங்க. ஒரு நிமிஷம் open பண்ணுங்க. சரி, சரியா? சக்தி காப்பு விதி போட்டு எழுதுங்க. தொகுதி ஒன்றில் எழுதுங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. தொகுதி ஒன்றில் எழுதிக்கணும். தொகுதி ஒன்றில் தொகுதி ஒன்றில் எழுதுங்க. மொத்த சக்தி மொத்த சக்தி காக்கப்படும். தொகுதி ஒன்றில் மொத்த சக்தி வசனங்கள் எழுதுங்க. தொகுதி ஒன்றில் மொத்த சக்தி காக்கப்படும். தொடர்ந்து எழுதுங்க. அதாவது அதாவது இப்படி எழுதி பழகிட்டீங்கன்னா சரி, ஒரு தொகுதியில மொத்த சக்தி காக்கப்படும். சரியா எழுதுங்க. அதாவது
ஒரு வடிவத்திலிருந்து, அதாவது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு சக்தியை மாற்றலாமே தவிர, சக்தியை மாற்றலாமே தவிர, சக்தியை மாற்றலாமே தவிர சக்தியை ஆக்கவோ, சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ரைட், இது அவ்வளவுதான், போதுமானது. சரியா? தொகுதி ஒன்றின் சக்தி காக்கப்படும். நீங்க தொடர்ந்து எழுதலாமே. சக்தியை வந்துட்டு நாங்க என்ன செய்யறது? அழிக்கவும் இயலாது, ஆக்கவும் இயலாது. ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தலாம். இவ்வளவும் போதுமானது, இவ்வளவும் போதுமானது. சரி, அடுத்தது உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க உந்த காப்பு விதியை கதைக்க சொன்னான். என்ன? ரைட், அடுத்த ஸ்டாரை போட்டு உந்த காப்பு விதி, உந்த காப்பு விதி அல்லது நோட்டேஷ் போட்டுருவோம். உந்த காப்பு விதி. சரி, உந்த காப்பு விதி, உந்த காப்பு விதி எழுதுங்க. குறித்த திசையில், இதுல கவனமா இருக்கணுமா? குறித்த திசையில் இப்ப கதைக்கிறது காவி, தன்னோட சேர்த்து திசையும் மென்ஷன் பண்ணணும். சக்தி காப்புறதும் அப்படி இல்லை, ஒரு எண்ணி சம்பந்தமா கிடைக்கிறது. சரியா? குறித்த திசையில் புற விசைகள் தாக்காத விடத்து, குறித்த திசையில் புற விசைகள் தாக்காத விடத்து, குறித்த திசையில் புற விசைகள் தாக்காத விடத்து ஒரு தொகுதியின் மொத்த உந்தம், ஒரு தொகுதியின் மொத்த உந்தம் அத்திசையில் காக்கப்படும். 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 ரைட், அவ்வளவு. சரியா? இதான் எங்கிட்ட எஸ்ஐக்களிட ஆரம்ப பகுதி. உங்களோட சக்தி காப்பு தத்துவத்தையும் கேட்டுட்டான், அதே மாதிரி உந்த காப்பு தத்துவத்தையும் கேட்டான். இப்ப கேட்டுட்டு இந்த கேள்வியை இனி டெவலப் பண்ணி போடுறாங்க. இனி நம்ம கேள்விக்கு நாங்க வருவோம், கேள்விக்கு நாங்க வருவோம். சரி, ஓகே, பா. சரி, கவனிங்கடா. இனி முடிச்சு கேள்வி சொல்றான்னு பாருங்க. உங்களோட டியூப்ல பாத்துக்கோங்க அல்லது நியூஸ்லயும் பாருங்க. சரி, இங்க பாருங்க, சொல்றாங்க. 2 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு கோளம் ஏ ஆனது, தெளிவா பாத்துக்கணுமா என்ன இருக்கு இந்த கோளம் ஏ. 2 கிலோகிராம் திணிவுள்ள கோளம் ஏ ஆனது நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து இழை ஒன்றினாலே தொங்கவிடப்பட்டுள்ளது. சரியா? நிலைத்த புள்ளி ஒன்றில் இருந்து இழை ஒன்றினாலே தொங்கவிடப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டவாறு இழை இறுக்கமாக இருக்க கோளம் அதன் சமநிலை தானத்தில் இருந்து, அந்த ஏ வந்துட்டு ஸ்டோர்ல வச்சிருக்கிற இந்த புள்ளி. சரியா? சரி, சொல்லி காணுங்க. இந்த இடத்துல என்ன இருக்கிற இந்த இ, சரியா, ஏ இந்த இருக்கிற இந்த சமநிலை தானத்துல, சரியா, இந்த சமநிலை தானத்துல சரியா, இந்த சமநிலை என்ன இருக்கிற இந்த புள்ளியில இருந்து, சரியா, இந்த புள்ளியில இருந்துதான் அந்த இவரை என்ன செய்ய விட போறாங்க. அப்படித்தானே? சமநிலை தானத்திலிருந்து 1 மீட்டர் நிலைக்குத்து உயரத்திற்கு உயர்த்தப்பட்டு, சாரி, சமநிலை தானங்கிற இன்னும் இருக்கு அதித்தாள் புள்ளியில. சரியா? ஒரு எளிய உசல் மாதிரிக்கிறதெல்லாம் இந்த அதித்தாள் புள்ளியில, இந்த அதித்தாள் புள்ளியில இருந்து சமநிலை தானத்தில இருந்து 1 மீட்டர் தூரம் அவர் உயர்த்தி என்ன செய்யறாங்கன்னா பின்னர் ஓயிலிருந்து விடப்படுகின்றது. அதன் பாதையின் ஆகவும் தாழ்ந்த தானத்துக்கு வரும்போது ஏயானது கரடான கிடைமேற்பரப்பு ஒன்றின் மீது ஓய்வில் இருக்கும். நல்லா காமிக்கணுமா? கரடான கிடை
பரப்பு ஒன்றின் மீது ஓய்வில் இருக்கும் 1 கிலோகிராம் திணிவுள்ள 1 கிலோகிராம் திணிவுள்ள இப்ப 2 கிலோகிராம் வருதாங்க. அவரை சமநிலை தானத்துல இருந்து 1 மீட்டர் தூரம் உயர்த்தியாச்சு. அதுக்கு நேரே இவர் அதிதாள் புள்ளிக்கு வரக்க ஏற்கனவே இதுல இன்னொரு 1 கிலோகிராம் திணி ஒன்றை வச்சிருக்காங்க. சரி, ஓகே, பாப்போம். 1 கிலோகிராம் திணிவுள்ள வேறொரு கோளம் பியுடன் மீள்தன்மை இல்லாதவாறு மோதுகின்றது. அப்ப அந்த இடத்துல சக்தி இழப்பொன்னு நடக்க போகுது. ஏன்னா மீள்தன்மை இல்லாதவாறு மோதுகின்றது. சரிப்பா. இம்மோதுகைக்கு பின்னர் பி ஆனது முன்னோக்கி வழுக்கி சரியா முன்னோக்கி வழுக்கி மீண்டும் ஓய்வுக்கு வரும் முன்னர் 1 மீட்டர் இடைத்தூரம் செல்கிறது. பியுடன் மீள்தன்மை இல்லாத நோய் மோதுகைக்கு பின்னர் பி ஆனது அங்க ஓய்வு வச்சிருந்த பி ஆனது முன்னோக்கி வழுக்கி மீண்டும் ஓய்வுக்கு வரும் முன்னர் 1 மீட்டர் இடைத்தூரம் செல்கின்றது. அதே வேளை ஏ ஆனது அதன் ஆகம் தாழ்ந்த காணத்திலிருந்து 0.5 மீட்டர் நிலைக்குத்து உயரத்திற்கு முன்னோக்கி ஆடல் உருகின்றது. சரி, ஓகே. சரி, இவ்வளவுதான் இதுல கதைச்சிருக்கிற கதைகள். நாம இத தெளிவாக அந்த இடத்துல நம்ம இப்ப நான் விளங்கப்படுத்தது நாம அந்த இடத்துல எல்லாத்தையுமே கதைச்சு எடுப்போம். சரி, பாருங்க. முதலாவது, மொத்தலுக்கு சற்று முன்னர் ஏயின் கதி என்னன்னு கேட்டாங்க. சரி, ஓகே. சொல்ற விஷயத்த நல்லா புடிச்சு போகணும். இங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க. சரியா, மொத்தலுக்கு சற்று முன்னர் உங்களோட ஏயின் கதியை கேட்டு வச்சிருக்காங்க. சரியா, மொத்தலுக்கு சற்று முன்னர் ஏயின் கதி. சரி, இங்க பாருங்க. நான் சொல்ற விஷயத்த பாருங்க. மொத்தலுக்கு சற்று முன்னர் ஏட கதி. இப்ப எனக்கு தெரியும்டா, இந்த மோதுகைக்கு முன்னால இந்த 2 கிலோகிராம்ங்கிற இந்த புள்ளி நாம இந்த இந்த இடத்துல நான் கதைச்சிக்கிறேன். சரியா, இந்த புள்ளி இந்த ஏ இருக்கிற இந்த புள்ளியை நான் எக்ஸ். சரியா, அதே மாதிரி இந்த அதித்தாள் புள்ளியை நாங்க வைன்னு கதைச்சிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல வழித்தடையெல்லாம் புறக்கணிச்சுக்கிறார். மோதுகைக்கு முன்னாலயா மோதுகை வந்துகிட்டு மீள்தன்மை இல்லாத மோதுகைன்னு சொல்லியாச்சு. அப்ப மீள்தன்மை இல்லாத மோதுகைன்னா அங்க சக்தி காக்கப்படாது. சக்தியை நாங்க என்ன செய்யலாது, ஏன்னா இப்ப சக்தி இழக்க போறாரு அந்த இடத்துல. சரி, அதை பார்ப்போம் நாங்க என்ன நடக்க போகுது. சரி, ஓகே. இப்ப பாருங்க ஏ பார்ட். சரியா, அதுல இருக்கிற ஏ பார்ட் முதலாவது நல்லா கவனிங்களா. ஏ பார்ட் கேள்வியில அந்த முடிநிலைக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அவன் எப்படி கேட்கானுண்டா, மொத்தலுக்கு சற்று முன்னர். எஸ், ஓகே, இப்படி எழுதலாம். மொத்தலுக்கு சற்று முன்னர் ஏயின் வேகம் என்னன்னு கேள்வி. சரியா, வேகம் என்னன்னு கேள்வி. ஜஸ்ட் ரைட்டா. சரி, கவனிங்க. ஒளிநடைகளை நீங்க அதை யூஸ் பண்ணி கவனிங்க. மொத்தலுக்கு சற்று முன்னர், மொத்தலுக்கு சற்று முன்னர் எப்படி கதைக்கலாம் இங்க பாருங்க. மொத்தலுக்கு சற்று முன்னர், மொத்தலுக்கு சற்று முன்னர். சரியா, புள்ளி எக்ஸ் கமா ஒய்க்கு இப்படி கருங்க. புள்ளி எக்ஸ் கமா ஒய்க்கு. சரியா, நாம இதுல போட்டு இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனிங்க. நாங்க இந்த படத்தை நாங்க கீறிக்க வேணாம். இப்ப நாம இந்த படத்துல அந்த எக்ஸ் ஒய் எல்லாம் அவன் தரல. இப்ப நீங்க ஒரு எஸ்ஏக்கள் செய்ய நீங்க என்ன செய்யலாம், இந்த படத்தை எப்படி கட்டாயம் நாங்க பிரதியிட படத்தை பிரதியிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கான டைம் எல்லாம் ஒதுக்கப்பட இது பண்ண பிரதியிட்டு அந்த புள்ளிகளை நீங்க தெளிவா காட்டுங்க. ஏன்னா நாங்க அதை பிழை இல்லாம வழி நடத்தி சொல்றதுதான் இப்படியான வேலையெல்லாம் நாங்க பாக்குறோம். அதுல கவனம் பாருங்க. புள்ளி எக்ஸ்கமா ஒய்க்கு சக்தி காப்பு தத்துவத்தின் வசனங்கள் எழுதப்படணுமா. சரியா, மொத்தலுக்கு சற்று முன்னர் புள்ளி எக்ஸ்கமா ஒய்க்கு சக்தி காப்பு தத்துவத்தின்படி. அதுல கவனம் வரைக்கும் துணிக்கைங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோமே. துணிக்கை துணிக்கை ஏ மட்டும் துணிக்கை அது வீல நம்முடைய வந்து அது வேற மாதிரி நடந்து போகுது.
அப்ப சொல்றோம் பாருங்கடா, நாம என்ன செய்ய போறோம்னா, நான் இந்த இடத்தை நல்லா கவனிங்களா, நான் இவரை பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நான் கருதினான். அப்ப இதெல்லாம் படம் நீங்க தான் இந்த விஷயம்லாம் அங்க குறிச்செடுக்கலாம். அதித்தாள் மட்டத்தை நான் எனக்கு பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக நீங்க கருதினா, இப்போதைக்கு உங்களோட டியூப்லயே அந்த படம் இருக்கும். அதுலயே நீங்க குறிச்செடுத்துக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. சரியா? அப்புறம் நீங்க ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள் செய்யற மெத்தட புடிச்சுக்கணும். பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக கருதினாடா இன்னைக்கு தெரியும்டா, புள்ளி எக்ஸ்ல இருக்க அவரு சமநிலை தானத்துல வச்சு விடுறாங்க. அதாவது ஓய்வுல வச்சு விடுறாங்க. அப்ப புள்ளி ஏல எக்ஸ்ல இருக்க அங்க அழுத்த சக்தி மட்டும்தான் தெரியும். அது பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்துக்கு வரக்க அந்த இடத்துல இந்த இயக்க சக்தி, சாரி, அழுத்த சக்தி அப்படியே இயக்க சக்தியை கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். அப்ப புள்ளி ஏயில் உள்ள அழுத்த சக்தி, சரி, புள்ளி எக்ஸில் உள்ள புள்ளி எக்ஸில் உள்ள மொத்த சக்தி, மொத்த சக்தி புள்ளி ஒய்யில் உள்ள மொத்த சக்திக்கு சமனாகும். இதான் சக்தி காப்புத்தத்துவம். அந்த இடத்துல மொத்த சக்தி. ரைட். இப்ப எனக்கு தெரியும் இந்த இடத்துல புள்ளி எக்ஸ்ல அழுத்த சக்தி மட்டும் இருக்க போகுது. எனவே mgh இது சமன் திணிவெல்லாம் பிரதியிடவும் அவசரம். புள்ளி வயல எடுத்தீங்கன்னா half mv ஸ்கொயர்டு வரும். ஏன்னா half mv ஸ்கொயர்டு வரும். தெளிவா புரிச்சுக்கோங்க. சரியா? அப்ப half mv ஸ்கொயர்டு வரும். அப்ப இந்த இடத்துல நாங்க m கேன்சல் பண்ணுவோம். இங்க வச்சு நான் கேன்சல் பண்ணுவேன். m கேன்சல். வேகம் தான் கேள்வி. அப்ப இந்த இடத்துல ஜிக்கு பதிலா 10 தர எச்சுக்கு பதிலா 1 மீட்டர் உயரம். அவன் சொல்லிருக்கான்னு பாருங்க. 1 மீட்டர் உயரம். எஸ், 1 மீட்டர் உயரம். இது சமன் 1/2 தர v ஸ்கொயர் வரும். எனவே v ஸ்கொயர் சமன் 20 வருவாரு. அப்ப v சமன் 20க்கு நீங்க ரூட் எடுத்து வச்சிருக்கு. 20க்கு ரூட் எடுத்து வார மீட்டர் செகண்ட் -1 இதை நாங்க எழுதலாம். ரூட்ல 4 தர 5 எழுதுனீங்கன்னா போதுமானது. 2√5 மீட்டர் செகண்ட் -1. ஒவ்வொரு பாட்டா நாங்க விளங்கிடுவோம். நான் இந்த ஏ பார்ட் செஞ்சது எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்களா? இந்த எஸ்ஐ கேள்வியில நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஏ பார்ட் செஞ்சது எல்லாருக்கும் விளங்கிட்டா? ரைட், ஓகே. இப்ப தெளிவா அழகா நோட் பண்ணி எடுத்தது பிறகு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு நான் வருவோம். டே ஃபுல்லா நாங்க பார்க்க தான் போறோம். சரியா? ஆறுதலா டைம் கொடுத்து அழகா பார்க்கலாம். நீங்க அவசரம் இல்லை. சரியா? ஏ பார்ட் இதை எழுதிடுங்க. முதலாவது நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. படத்துல அதெல்லாம் குறிச்சிட்டு அழகா தேவையான விஷயங்களை கதைச்சிட்டு எடுங்க. எஸ்ஐ டியூட் போடக்கு நீங்க டஃபா செஞ்சு எடுத்துட்டு டியூட்டை நான் விளங்கப்படுத்தினோட தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நல்லது. ஏன்னா இனி அதுக்கு பிறகு நான் அந்த கேள்வி செய்யற அளவுக்கு கேள்வியை படிக்கல. நான் அதுக்கு பிறகு சரி ஸ்கீம் இருக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன நடந்தங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு தான் நான் அப்படி வடிவமைச்சிருக்கேன் எஸ்ஐ டியூட்டை. இன்ஷால்லா இனியோட ஃபைனல் எக்ஸாம் வரும்போது எஸ்ஏ நாம செய்யவே இப்படி ஒரு வடிவில் தான் நான் கொண்டு போவோம். எல்லா யூனிட்டையும் எல்லா யூனிட் நான் செய்யக்கு எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நாம வச்சு முடிச்சது பிறகு அதுலயும் நாங்கள் எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
நோட் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷாக்கிரா விளையிட்டா கேள்வி. எஸ் ரைட் ஓகே. சரி குட். சரியா. இனி நோட் பண்ணி இது பண்ணி எடுத்துங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இது பண்ணலாம் வேணா. ரைட்டு, டைமை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். அடுத்த கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது என்ன கேட்க பாருங்க, நல்லா விளங்கிடுங்களா, ஒவ்வொரு பாட்டா தெளிவாக விளங்கிடுங்க. சரியா பாருங்க. மொத்தலுக்கு சற்று பின்னர் ஏண்ட கதையை காண சொல்றாங்க. மொத்தலுக்கு சற்று பின்னர் ஏண்ட கதி. சரி, நல்லா இருக்கிறத யூஸ் பண்ணணுமா, சில விஷயத்த நல்லா பண்ண. இங்க பாருங்க, இந்த ஏங்குற இந்த துணிக்கை நல்லா வளைக்கங்க. இந்த ஏங்குற இந்த துணிக்கை எக்ஸுங்கிற புள்ளில இருந்து விடுறாங்க. அது வைங்கிற புள்ளிய வந்து அடையக்க, வைங்கிற புள்ளிய வந்து அடையக்க. இப்ப இன்னைக்குதான் அந்த 2 கிலோகிராம் வந்துருப்பான்னு வைங்க. சரி, இதான் அந்த 2 கிலோகிராம். என்ன செய்யறாரு இவர் வந்து, அந்த பிங்கிற துணிக்கே தான் 1 கிலோகிராம். அதுல தெளிவா இருக்கணுமா. இவர் ஏங்கிறவர் வந்து இதுல என்ன செய்யறாருன்னா, இதுல மோதுறாரு. இவர் என்ன வேகத்துல மோத போறாரு, நான் இப்படியே காட்டுவேன் நம்ம. சரி, நீ கவனிங்க. இதுதான் அந்த அவன் தந்திருக்கிற. இப்ப இன்னொரு இந்த 1 கிலோகிராம்ங்கிறது, இந்த 1 கிலோகிராம் தெளிவா விளையும். அது பீடத்தின் பிங்கிறவரு இன்னா இருக்காரு, இவர் தான் பி. இந்த இடத்துல இன்னா காட்டியிருக்கிற இது வந்து கிட்ட யாருன்னா எங்கட 2 கிலோகிராம் தெரியுற படத்தை பார்த்து ஒரு பிள்ளையான புரிதலுக்கு வாரல. இந்த 2 கிலோகிராம் தான் அந்த வயல்ல கட்டினது. இங்க பாருங்க, இவரு இன்னும் கட்டப்பட்டு காட்டியிருக்காங்க, இன்னும் கட்டியிருக்காங்க, இன்னும் கட்டியிருக்காங்க. தெரிய விளையும். அப்ப இவர் இந்த இடத்துல நல்லா கவனிங்கடா, மோதலுக்கு சற்று முன்னால, சரியா, மோதலுக்கு சற்று முன்னால, மோதலுக்கு சற்று முன்னால, மோதலுக்கு சற்று முன்னால இந்த இடத்துல இந்த துணிக்கையின் வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த துணிக்கையின் வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 வர்க்க மூலம் 5 மீட்டர் செகண்ட் -1 கண்டாச்சு. ஆனா இந்த வேகத்தோடையே இது வெளியாகி இருந்தால், சரியா, மோதலுக்கு பிறகு அதிதாழ்ல இந்த வேகம் இருந்திருந்தா, இந்த குற்றி இந்த இடத்துக்கு, அதாவது 0.5 மீட்டருக்கு அவர் ஒளிம்பிடிக்க மாட்டார். அவர் எங்க போயிருக்குன்னா சரியாக 1 மீட்டர் இங்க போயிருக்காரு. அப்ப நான் இதுல ஒரு ஐடியா சொல்றேன் கவனிங்க. அவர் வந்தபடியே மோதிட்டு அதே வேகத்துல அது வெளியாகல. ஏன்னா மோதுகை வந்துட்டு நாம சொல்லியாச்சு, அது மீள்தன்மை இல்லாத மோது. அப்ப சக்தி இழக்க போகுது. இழந்த சக்தியை இழந்தது, அதாவது கொஞ்சம் சக்தியை இழந்துட்டு மிச்சம் இருக்கிற சக்தியோட தான் அவர் என்ன செய்யறாருன்னா திரும்ப எளிய ஊசல் மாதிரி அங்க மேல போறார். அப்ப இப்ப நாம என்ன பிடிக்கலாம்னு நல்லா கவனிங்கடா. மோதலுக்கு பிறகுதான் இந்த துணைக்கு இது எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுப்போம். இந்த புள்ளி, இந்த புள்ளியை ஜெட்னு எடுப்போம். இப்ப நான் சொல்லுங்க கவனிங்க, நல்லா விளங்கிக்கோங்களா. நான் இப்ப சொல்றேன், மோதலுக்கு பிறகு புள்ளி ஜெட்ல இருக்கிற அந்த அழுத்த சக்திக்கு சமனான இயக்க சக்திய மோதலுக்கு பின்னால வைங்கிற இடத்துல அந்த 1 கிலோகிராம் தெரிய வச்சிருப்பாரு. நான் சொன்னது விளங்கிட்டாடா? மோதலுக்கு பிறகு ஜெட்டுங்கிற அந்த புள்ளில அந்த 2 கிலோகிராம் திணிவு என்ன அழுத்த சக்தியை வச்சிருக்குதோ அதே அளவு பருமனுடையத மோதலுக்கு பின்னால வைங்கிற புள்ளியில அவர் வச்சிருந்திருப்பார் இயக்க சக்தியா. பாருங்க எப்படி அந்த இடத்துல அவன் கனெக்ட் பண்ணணுன்ற பாருங்க தான் நாங்க கேள்வி யோசிக்கணும். சரியா, இப்ப நான் எழுதுறப்பலாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க. சரியா, இங்க பாருங்க, பி பான் நம்ம செய்வோம், பி பான் நம்ம செய்வோம், பி பான் நம்ம செய்வோம். சரியா, இங்க பாருங்க, பி பான் இங்க எப்படி சொல்லுங்க. இங்க பாருங்க, பி பான் செய்ய போறேன். பி பான், பி பான். சரியா, மோதலுக்கு சற்று கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மோதலுக்கு சற்று பின்னரா கவனிங்க. மொத்தல் யூஸ் பண்ணமே. சரி ஓகே. மொத்தலுக்கு சற்று பின்னர்
நல்லா பாருங்க. சற்று பின்னர் புள்ளி y, z இக்கு சக்தி காப்பு தத்துவத்தின்படி சக்தி காப்பு தத்துவத்தின்படி சரியா? இப்ப பாருங்க. புள்ளி y உள்ள புள்ளி y உள்ள மொத்த சக்தி சம புள்ளி z உள்ள மொத்த சக்தி. சரி, இதுல சின்ன ஒரு வேலையும் செஞ்சீங்க பாருங்க. இந்த மோதலுக்கு முன்னால சரியா, மோதலுக்கு முன்னால அந்த வேகத்தை நம்ம v1 எடுத்துருவோம். சரி, அந்த v1 நம்ம கண்டுபிடிக்கணும். v1 ரைட், ஓகே. v1 தான் இப்படி நாங்க கண்டு வச்சிருக்கோம். இதுல அதை கொஞ்சம் அதுல மார்க் பண்ணிக்கணும். எல்லாருமே இப்ப v திரும்ப எடுப்பீங்க, வித்தியாசம் காட்டுறதுக்காக. ரைட். அப்ப புள்ளி வயில் உள்ள மொத்த சக்தி அங்க அதிதால் புள்ளியில இருக்கிறதால இயக்க சக்தி தான் இருக்க போறாரு. அப்ப half m v2 ஸ்கொயர் இது சமன் mg h1 or something h2. இது h2, அது h1 எடுக்கும். சரி, இப்ப நான் இதுல எம்ஐ இப்ப கேன்சல் பண்ணி எம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. பத்து நீ தந்திருக்காங்க, ஏதோ ஒரு தேவைக்கு தந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தேவைங்கிறது விளங்குமா. சரி, இப்ப கவனிங்க. ஒன்றிற்கு ரெண்டுடா இதுல தர v2 ஸ்கொயர் இது சமன் g10 தர ஹெச்சுக்கு பதிலாக 0.5 வரும். அப்ப v2 ஸ்கொயர் சமன் இந்த இடத்துல 10 தான் வருவார். 0.5 half. அப்ப 5 இங்க 2 வைப்பது கூட 10. அப்ப v2 உங்களுக்கு வரும் ரூட் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட். டே எல்லாருக்கும் v2 கண்டுபிடிச்சது விளங்கிட்டாடா? மோதலுக்கு பிறகு துணிக்கை ஏட வேகமே கண்டு வச்சிருக்கிறாங்க. ரைட். சரி, இப்ப நீங்க அந்த இடத்துல கவனிங்க. நான் அதான் சொன்னேன், ஒரு எஸ்ஏ கேள்வி செய்ய நாங்க எந்த அளவு நல்லா கவனிங்க. நான் ஒரு வசனம் ஒன்று சொல்லுங்க, கவனிங்களா? ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல நீ எஸ்ஏ கேள்வி செய்ய உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, அதாவது அந்த பேப்பர் திருத்துறவருக்கு அங்க இருக்கிற பிசிக்ஸ் தெரியாது. நல்லா விளங்கிக்கணும். இப்போ உனக்கிட்ட ஒரு தெரியாத ஒரு ஆளுக்கு நீ கேள்வியை விளங்கப்படுத்துச்சேன்னா, அந்த கேள்வியை எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு நம்மட நடைமுறையில தேவையான விளக்கங்கள்லாம் கதைக்கப்பட்டு நீ விளங்கப்படுத்துவியோ, அதே மாதிரி உன்ட கேள்வி செஞ்சு வச்சுட்டு வரணும். எந்த மிஸ்டேக்கும் அங்க வரக்கூடாது. மிஸ்டேக் மீன் எந்த தரவுகளையும் நீ அந்த இடத்துல குறிக்காம வரக்கூடாது. அதுல எல்லாம் தெளிவாக இருக்கும். நான் இன்னும் போக கேள்வியில செய்யற மெத்தட் எல்லாம் இப்ப நான் இந்த இடத்துல நான் எம்மெல்லாம் வெட்டி காட்டியிருக்கேன். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க வெட்ட போறது இல்லை. சரி, அது ஏன் அதுக்கு இப்போ வேணா நான் சொல்லித்தரேன். அது அந்த இடத்துல வந்து அப்ப இந்த இடத்துல நான் ஏன் இதை கதைக்கிறேன்டா, இந்த முதலாவது கேள்வி செய்யக்கு நீங்க நீங்க தான் இந்த v1 எடுத்திருக்கிறீங்க. அவன் தரல. v1ங்கிற ஒரு பண்டு அவன் தரல. அப்ப கேள்வி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த v1 யாருன்னு நீங்க அங்க சொல்லணும் கட்டாயம். சரி, அதை மறந்துட மாட்டேன். நீங்க எடுத்த கணியங்கள் யார் யாரு. அப்ப v1ங்கிறது நீ என்ன சொல்ல போறான்டா, மொத்தலுக்கு சற்று முன்னர். சரியா? மொத்தல் மொத்தலுக்கு சற்று முன்னர். மொத்தலுக்கு சற்று முன்னர் துணிக்கை துணிக்கை ஏயின் வேகம். ரைட், போதுமா? துணைக்கு ஏயின் வேகம் இதை காட்டுங்க. புள்ளி வயில. ரைட், புள்ளி வை அவ்வளவு போதுமா? இதான் v1. அதே மாதிரி நாங்க இப்ப v2 நாங்க எடுத்திருக்கோம். வேணாம், அப்ப v2 யாருன்னு நீங்க சொல்லணும். v2 யாருன்னு சொல்லணும். இங்க கவனிங்க. முடிச்சதுக்கு பிறகு நீங்க எழுதலாம், சைட்ல எழுதலாம் v2 மொத்தலுக்கு. அதுல எல்லாம் கவனம் இருக்கணும். மொத்தலுக்கு சற்று பின்னர் சற்று பின்னர் துணிக்கை ஏ துணிக்கை ஏயின் வேகம் புள்ளி அதுவும் வயல.
புள்ளி வைங்க. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்கடா, நான் இந்த V2 கண்டது எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? ரைட். இப்ப நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பி பார்ட்டை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அழகா செயல் அவசரம் இல்லை, தெளிவாக ஒரு கேள்வியை நாம் பார்க்கலாம். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாத்தையும் எழுதிடுங்க, தேவையான விஷயங்களாவது நல்லா கதைச்சிடுங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகே. எஸ். கிளாஸ்ல இருக்கிறார், நான் திரும்பி சொல்லிட்டேன். தனித்தனியா பேர் போட்டு நம்ம இது பண்றதை விட இனி பழகியாச்சு தானே. அப்ப கேட்டா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஓகே நான் முடிச்சிட்டேன்டான்னு போட்டுட்டு சும்மா ஒரு இதை போட்டாலும் பிரச்சனை இல்லை, போதும். ஏன்னா நான் அதை ஒரு லிமிட் மேல நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன், அடுத்த கதைக்கு நான் போய்க்கிறேன். அப்புறம் கேட்டு 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 இருக்கிறது இது இல்லாத. ரைட், ஓகே, குட். இப்ப நான் ஒரு சி பாட்டு, சின்ன பிள்ளைன்னு சொன்னா விளக்கம் சரியா. இனி இங்க வாங்க, சி பாட்டுக்கு வாங்க. சரியா, சி பாட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம். சீப்பாட் சொல்ல பாருங்க. மொத்தலுக்கு சற்று பின்னர் பி என்ற கதி என்ன? சரி, ஓகே. இந்த இடத்துல நாங்க என்ன யூஸ் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இனி கவனம். இனி நான் சொல்ற விஷயத்த பாருங்க. இந்த மொத்தலுக்கு சற்று முன்னர், சரியா, இங்க காடுங்களா, மொத்தலுக்கு சற்று முன்னர் இங்க நடக்க போற விஷயத்த பார்ப்போம். இதுதான் நம்ம பீண்டு வச்சுக்கோ. சரியா, கவனிங்க. இனி பெருசா கவனிங்க. சரி, இப்ப கவனிங்க. இதான் அந்த இ, இதான் இ ஆவது, இதான் ஏ, இது வந்துட்டு பி. சரியா, மோதலுக்கு சற்று முன்னால நம்ம வேகத்தை கண்டுபிடிச்சேன்டா. அதாவது ஈட வேகம், மோதலுக்கு சற்று முன்னால ஈட வேகம் வந்துச்சு. சரியா, ஈட வேகம் நம்ம கண்டுபிடிச்சோம். 2√5 மீட்டர் செகண்ட் -1. அதுக்கு முன்னால இவர் எண்ணத்துல இருந்தாருன்னா ஓய்வுல இருந்தார் இவர். இவர வேகம் வந்துக்கிட்டு v=0ல இருந்துச்சு. இப்ப இது யாரு? மொத்தலுக்கு சற்று முன்னர். பாருங்க, சற்று முன்னர். சரியா, அடுத்த கவனிங்கடா. மொத்தலுக்கு சற்று பின்னர், மொத்தலுக்கு சற்று பின்னர்
உங்களோட பீட வேகம் தான் கேட்டிருக்காங்க. பீட வேகம் தான் கேட்டிருக்காங்க. நான் அந்த வேகத்தை V3 எடுக்கன். அதை என்னென்னு கதை பண்ணாம மோதலுக்கு சற்று பின்னர் இவர் என்ன வேகத்துல வெளியாகினார் மோதினத்துக்கு பிறகு அதை நாம கதைச்சிருந்தோம் √10. கவனமா இருக்கணுமா? சரியா? நாங்க படிச்சிருக்கோம். சரியா? நாங்க படிச்சிருக்கோம். புற விசைகள் தாக்காத விடத்து அந்த திசையில உந்தம் காக்கப்படும். ஆனா இந்த துணிக்கைகள் வச்சிருக்கிற அந்த தளம் ஒரு கரடான தளம். இருந்தும் நான் இந்த இடத்துல என்ன செய்ய போறேன்டா இந்த காலத்தை யூஸ் பண்ண. ஏனென்றா இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பிறகுதான் அந்த விசை ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணது பிறகுதான் அந்த இடத்துல உராய்வு தொழிற்பட ஆரம்பிப்பார். இதெல்லாம் அந்த கணப்பொழுதுல அங்க நடக்கிற கதைகள் தான் இது. அப்ப டக்குன்னு வந்துட்டு என்னது உராய்வு தொழிற்படுறதுக்கு முன்னாலே அந்த மோதுகை நடந்து துணிக்கை இயங்கினதுக்கு பிறகு அந்த பீகினி இயங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அங்க இயக்கத்துக்கு எதிராக உராய்வு சேர்ந்து தொழிற்பட போறார். சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி உராய்வு. அப்ப இதெல்லாம் கவனமா இருக்கீங்க. நம்ம மொத்தலுக்கு சற்று முன், இது மொத்தலுக்கு சற்று பின். கவனிங்க. மொத்தலுக்கு சற்று பின். இனி இவர் இயங்கினத்துக்கு பிறகுதான் உராய்விசை கதை. அப்ப இயக்கத்துக்கு முன்னால் அந்த மோதுகை நடக்கிற அந்த கணத்துல புறவிசை உண்டும் அந்த இடத்துல தொழிற்படல. அப்ப அதால நீங்க என்ன செய்யலாம், அழகா இந்த இடத்துல உந்த காப்பு தத்துவத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் கவனமா இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப கவனிங்க, இந்த திசையில, சரியா, இந்த திசையில உந்த காப்பு தத்துவத்தின்படி உந்த காப்பு தத்துவத்தின்படி இறுதியில் உள்ள மொத்த உந்தம் சமன் இறுதியில் உள்ள மொத்த உந்தம் சமன் ஆரம்பத்தில் உள்ள மொத்த உந்தம். ஆரம்பத்தில் உள்ள மொத்த உந்தம், இறுதியில் உள்ள மொத்த உந்தம் சமன் ஆரம்பத்தில் உள்ள மொத்த உந்தம். சரி, இப்ப கவனிங்க. சரியா? இறுதியில் உள்ள மொத்த உந்தம் அவரை திணிவு தந்தாங்க 1 கிலோகிராம். அவரை திணிவு தந்தாங்க வந்து மொத்த பீட வந்துகிட்டு 1 கிலோகிராம். பீட வந்துகிட்டு எஸ் 1 கிலோகிராம், அவரை 2 கிலோகிராம். சரி, அப்ப பாருங்க, இறுதியில் இருக்கிறது 1 கிலோகிராம் தர அவர் வேகம் V3 சக 2 கிலோகிராம் தர √10. இது சமன். ஆரம்பத்தில் இருக்கிறது 1 தர 0 சக 2 தர 2 √5 வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல V3 சக 2 √10 இது சமன் 4 √5 வரும். 4 √5 வரும். 2 4 √5. அப்ப எனவே V3 சமன் 4 √5 மைனஸ் 2 √10 வரும். சரியா? அவ்வளவுதான். இதுல இருக்கிற வேகம் இப்படி நாங்க கொடுத்தால் போதுமானது. அல்லது இதுல நாம சொன்ன வேலை செய்யலாம். இந்த இதுல இருக்கிற 2 பொதுவா எடுக்கலாம். 2 பொதுவா எடுத்தா 2 √5 மைனஸ் √10 என்று வரும். இனி உங்களோட சுருக்கள் இந்த 2 உள்ளுக்கு போனீங்கன்னா 2 √20 மைனஸ் √10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதுதான் V3. இதுதான் என்னது V3. மடக்கை அட்டவணையை பார்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். மடக்கை அட்டவணையை பார்த்து யூஸ் பண்ணலாம். அந்த இறுதி விடைகளை நாங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டா நல்லம். சரி, அப்ப இதுல 2 தர கவனி, மடக்கை அட்டவணை கேட்டா தருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க மடக்கை அட்டவணை கேட்டா அவங்க தருவாங்க. எக்ரோட்டான பெருமானமே பிரதியிடலாம். நான் இதுல இது பண்றேன். சரி, அதை கவனிங்க. நீங்க இருந்தா அதை செக் பண்ணி பாருங்க. சரி, √20 இதுக்கு 4 தசம் 4 7 வரும். √20க்கு பதிலா 4 தசம் 4 7 மைனஸ் √10க்கு பதிலா √10 சாரி
10க்கு பதிலா 3.6 எஸ் 3.16 சரியா. இப்ப இறுதி விடையை நாம செக் பண்ணா 2 தர சும்மா கழிச்சிருக்கோம் கொஞ்சம் கவனி. 7ல இருந்து 6 போனா 1, 4ல இருந்து 1 போனா 3, 1 3 தசம் இதுல 1 வரும். இதை பெருக்கி விட்டீங்கடா 2.62 மீட்டர் செகண்ட் -1 சரி ஓகே. விடையாதுதான் பொருத்தமான விடையாக வருவது. எல்லாருக்கும் லைட்டான சி பாயிண்ட். பாருங்க, சக்தி காப்பு தத்துவத்துக்கு இந்த காப்பு தான் சம்பந்தம் இல்லை. ஆனா ரெண்டையும் யூஸ் பண்ற மாதிரி தான் கேள்விகள் வருவாங்க. அதெல்லாம் கவனமா இருக்கும். எஸ் ஓகே குட். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சீப்பா. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணிடும். ரிசான், நான் பேசுவது வாங்கல ரிசான். ஓ சார். ரைட் ஓகே. ஷாக்கிரா நோட் பண்ணியாச்சாடா? நிதர்ஷனி விளங்கிட்டாமா கேள்வி? ரைட் சரி. இனி அதை நீங்க என்ன செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இனி இது டைம் எடுத்து இது பண்ணலாம். என்ன ரைட் டிக்கெட் அவ்வளோதான், சின்ன விஷயங்கள் பணம் பிடிச்சிக்கணும். அடுத்தடுத்து ஒரு இடம். 4வது பாருங்க, மோதுகை காரணமாக ஏயின் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள இழப்பு யாதுன்னு கேள்வி. இப்ப பாருங்க, இது பெருசாவெல்லாம் இது பண்றல. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கணும். பாருங்க,
மோதுகை காரணமாக ஏயில் நடந்திருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி, இழப்பு இயக்கப்பாட்டு சக்தி, இழக்கப்பட்ட இயக்க சக்தி. மோதுகை காரணமா ஏயில் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள இழப்பு என்ன? சரியா? அவங்க கேட்டிருக்காங்க இயக்கப்பாட்டு சக்தியில இழப்பு என்னங்கிறது. நாம பெருசா அந்த இடத்துல பெருசா இயக்க சக்தி இப்ப வேகத்தை எழுதியும் நீங்க அதை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். நான் இதை 2 முறையில செய்யறேன் எப்படிங்கிறத பாருங்க. சரியா? எங்க கவனிங்க. டீப் பார்ட் விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்க பார்ப்போம். சரி, டீப் பார்ட் மோதுகை காரணமாக இழந்த இயக்கப்பாட்டு சக்தி. அதான் மோதுகை காரணமாக இழந்த இயக்கப்பாட்டு சக்தி. சரியா? ஆரம்பத்துல half m v1 ஸ்கொயர்டு இருந்தது. இப்ப half m v2 ஸ்கொயர்டா இது வெளியாயிடுச்சு. அதான் v2 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த half m நீங்க பொதுவா எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா half m வெளியால எடுத்தா v1 ஸ்கொயர்ட் மைனஸ் v2 ஸ்கொயர்டு வரும். டோட்டலா இருக்கிறதால் பிரதி இல்லாமல் 1/2 தர திணிவு 2 கிலோகிராம் ஆகும். v1 ஸ்கொயர் 2 வர்க்க மூலம் 5 நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க பாருங்க v1 அதை செக் பண்ணுங்க. அப்படியா v1 2 வர்க்க மூலம் 5, இது √10. ஓகே, அப்ப v1க்கு பதிலா 2 வர்க்க மூலம் 5 முழுவதின் வர்க்கம் மைனஸ் இவருக்கு பதிலா √10 முழுவதின் வர்க்கம் வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல இது 1 வரும். இந்த இடத்துல நீங்க வர்க்கத்தை கொடுத்தீங்கன்னா 4 தர 5 மைனஸ் 10 வரும். எனவே 20 மைனஸ் 10 ஜூல் வரும். மோதுகை காரணமாக இழந்த இயக்க சக்தி 10 ஜூல். இதை இப்படியும் காணலாம். இங்க பாருங்களா, இப்படியும் காணலாம், யோசிச்சா காணலாம். இங்க பாருங்க, இவர் சக்தி இழப்பொண்டு நடக்காம இருந்திருந்தா இந்த புள்ளி எக்ஸ்ல இந்த உடல் வச்சிருக்கிற இந்த அழுத்த சக்தி mgh1 தான் இங்கேயும் வந்திருக்கும். இந்த இடத்துல மோதினத்துக்கு பிறகு சக்தி இழக்கிறதால தானே இவர் இந்த இடத்துல mgh2ங்கிற சக்தியை பெறார். அப்ப அவர் இழந்திருக்கிற அந்த இயக்க சக்தியில, சரியா, மோதுகை நடக்க இன்னைக்கு இயக்க சக்தி, இவரு இழந்திருக்கிற அழுத்த சக்தியோட பருமன் அவர் மோதுகை காரணமா இருந்த இயக்க சக்தி சமனா இருந்திருக்கும். அதையும் கனெக்ட் பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க, எப்படிதான் கேள்வியில ஒழுங்கா யோசிச்சு பிடிச்சீங்கன்னா விஷயம் முடியுது. இங்க பாருங்க, மோதுகை காரணமாக இழந்த இயக்கப்பாட்டு சக்தி இப்படி கதைக்கலாம். மெத்தட் 2. இங்க பாருங்க, மோதுகை காரணமாக இழந்த இயக்கப்பாட்டு சக்தி. யாருக்கு சமனா இருக்குன்னா துணிக்கை இழந்த அழுத்த சக்தி. சரியா? துணிக்கை இழந்த அழுத்த சக்திக்கு சமனா பார்ப்போம். இங்க பாருங்க, ஆரம்பத்துல mgh1 மைனஸ் mgh2 வரும். அப்ப mg வெளியால் எடுங்க, h1 1 சய half வரும். அப்ப mக்கு பதிலா எங்களுக்கு தெரியல 2 கிலோகிராம் தர 10 தர இத half 1ல இருந்து half கழிச்சா half வரும். எனவே 10 ஜூல் வரும். அதுவும் தெளிவு. இந்த 10 ஜூல்ல இருந்ததால ஒரு 5 சேர் அந்த ஹைட்டு போயெல்லாம் போணுச்சு. விளங்கிட்டடா 2 முறையிலே நான் கண்டது. இந்த கேள்வியை நம்ம 2 முறையில யோசிச்சது எல்லாரும் விளங்கிட்டடா. அப்படிதான் கேள்விகளை ஃபுல்லா விளையாடினோம்னா அழகா இது பண்ணலாம். சரி, நோட் பண்ணி எடுங்க. டி பார்ட்டை நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுத்துருங்க.
2 முறையும் நோட் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. தெளிவா நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமினா கேள்வியெல்லாம் லைட்டாமா? ஆயிட்டு. சரி. இப்ப நாங்க வருவோம் அடுத்த, சரியா? எங்கட அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். எழுதுறோம்னா அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். சரி, கவனிங்க. ஒரு மீலுக்கு 1 2 சரி. நம்பர்ஸ் நான் ஏபிடி போட்டு வருவேன். சரி, கவனிங்களா? இந்த இழப்பானது பியின் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்புக்கு சமனாக இருக்குமா? உமது விடைக்கு காரணங்கள் தருகன்னு சொல்றேன். சரி, ஓகே, பாப்போம். இப்ப சரியா, இங்க கவனிங்க. ரோம இலக்கம் 1. சரி, வேற ஒரு ரோம இலக்கம் 1. அதே போல வேற ஒரு ரோம இலக்கம் 2. ரோம இலக்கம் 2. அதே போல இவர் ரோம இலக்கம் 3. இது ரோம இலக்கம் 4. ரோம இலக்கம் 4. அடுத்தது ரோம இலக்கம் 5. ரோம இலக்கம் 5. சரி, இங்க கவனிங்க. இப்ப உங்களோட என்ன கதண்டானா, இந்த மோதுகை காரணமாக, சரி, இந்த மோதுகை காரணமாக இந்த 2 கிலோகிராம் இழந்த இயக்க சக்தியை நான் ஈண்டெடுத்துக்கிட்டால், இழந்த இயக்க சக்தி ஈண்டெடுத்துக்கிட்டா இந்த இ அப்படியே பிக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிதான் கேள்வி. சரியா, இங்க பாருங்க. கேள்வியை நல்லா விளங்கி போணுமா? இங்க பாருங்க என்ன சொல்றாண்டா, இந்த இழப்பானது, அதாவது மேல இழந்திருக்கிற அந்த இழந்திருக்கிற அந்த இயக்க சக்தி இழப்பானது பியின் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்புக்கு சமனாக இருக்குமா? ரைட், தெளிவா இருக்கணும். சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க. இவர் இழந்த இயக்கப்பாட்டு சக்தி, இழந்த இயக்கப்பாட்டு சக்தி இவர் இயக்க சக்தி அதிகரிப்புக்கு காரணமாக இருக்குமான்னு கேட்டா எஸ், காரணமா இருக்கு. நல்லா கவனிச்சு வசனத்தை புரிஞ்சுக்கிறது, நான் செல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏ இழந்திருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி பீட இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கும், ஆனா சமனா இருக்காது. ஏனென்றா இந்த மோதுகை வந்துட்டு மீள்தன்மை இல்லாத மோதுகை.
அப்ப அந்த தொகுதியில எனர்ஜி வேஸ்ட் ஆக போகுது. எப்படி வேஸ்ட் ஆகும்? ஒளி சத்தமாக, வெப்பமாக எல்லாம் அங்க வேஸ்டேஜ் நடக்க போகுது. அப்ப வசனத்தை பாருங்க. நாஞ்சில் வசனத்தை பாருங்க. கேள்வி அப்படி இருக்கு. நாஞ்சில் வசனத்தை பாருங்க. ஏ இழந்த இயக்க சக்தி காரணமாக பி யின் இயக்க சக்தி அதிகரிப்புக்கு காரணமா இருக்கலாம். ஏ இழந்த இயக்க சக்தி. ஆனா ஏ இழந்த இயக்க சக்தி முழுவதுமே, அதாவது ஏ இழந்த இயக்க சக்தி சமன் பி அதிகரிச்சு, பி ல அதிகரிச்ச இயக்க சக்தியாக அது இருக்காது. நாட் ஈக்குவலாக இருக்கு. தெளிவாக விளைக்கும். அப்ப பாருங்க, நம்ம எப்படி அழகா இந்த கேள்வியை பிடிக்கலாம். அவன் சில வசனத்தை பாருங்களா. மோதுகை காரணம் இந்த இழப்பு காரணமா பியின் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்புக்கு சமனாக இருக்குமான்னு கேள்வி. ரைட், ஓகே. இங்க பாருங்களா, நமக்கு அதை அவசரப்பட வேண்டாம். இந்த உறவுமையில நாம எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்னா இப்படி கொடுக்கலாம். இங்க பாருங்களா, இப்படி கருக்கலாம். அதாவது ஆஹ், ஏ இழந்த, இப்படி கருக்கலாம். இங்க பாருங்க, ஏ இழந்த இழந்த ஏ இழந்த இயக்க சக்தி நாட் ஈக்குவல். சரியா? ஈக்குவலா இருக்காது. தெளிவா இருந்துக்கணுமா? ஏ இழந்த இயக்க சக்தி நாட் ஈக்குவல் பியின் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்பு. சரியா? பியின் பியின் இயக்கப்பாட்டு சக்தியிலா சக்தியில் உள்ள அதிகரிப்பு. இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்பு. இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்பு. என்ன காரணம்? தெளிவா இருக்கும். என்ன காரணம்? இங்க இருக்கிற மோதுகை அவன் சொல்லிட்டான்டா, மீளியல் அற்ற மோதுகைன்னு சொல்லியாச்சு. சரி, அங்க பாருங்க, மீள்தன்மை இல்லாதவாறு மோதுகின்றது. Right. அப்ப மீள்தன்மை மோதுகை, அப்ப கீழே நம்ம காரணங்கள் தெளிவாக கதைக்கப்படும். இப்படி கொடுத்தது பிறகு காரணம் எழுதப்படும். சரியா? காரணம் மோதுகை மீள் தன்மை இல்லாத மோதுகை என்பதனால் மோதுகை என்பதனால் என்பதனால் சரியா, சக்தி இழக்கப்பட்ட சக்தியின் ஒரு பகுதி, இழக்கப்பட்ட சக்தியின் ஒரு பகுதி, ஒரு பகுதி வெப்ப சக்தியாக, வெப்ப சக்தியாக கமா ஒளிச்சக்தியாக மாற்றப்பட்டிருக்கலாம். சரி, ஒளிச்சக்தியாக இழக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? இழக்கப்பட்டிருக்கலாம். டேய், விளையாட எல்லாரும். ஏ இழந்த இயக்கப்பாடு சக்தி நாட் ஈக்குவல் பி இந்த இயக்கப்பாடு சக்தி அதிகரிப்பு உள்ள. தெளிவா இருக்கணும். அவர் இயக்க சக்தி அதிகரிப்பு காரணமா இருப்பார். ஏன்னா ஒரு 10 ஜூல இழந்தா ஒரு 2 ஜூல் ஒளிச்சக்தி வெப்ப சக்தி மிச்சம் 8 ஜூலும் பிக்கு தான் கொடுபடுறீ. அப்ப அவரை இயக்க சக்தி அதிகரிப்புக்கு அது காரணமா இருந்திருக்கும். ஆனா அது பருமனுக்கு சமனா இருக்குமான்னு கேட்டா இல்ல. எல்லாரும் விளங்கிட்டாடா இது? எஸ், ஓகே, குட். சரியா? பாருங்க, சக்தியுள்ள அதிகரிப்பு சமனாக இருக்குமா? இந்த விடை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம்னா, இதுக்கு இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குமான்னு கேட்காங்க. இல்லை, இல்லை, இது முடிய இதை எழுதி, அப்ப முதலாவது இவர் எழுதிட்டு அதுக்கு பிறகு இவர் எழுதிட்டு அதுக்கு பிறகு இவர் இப்படி மூண்டையும் எழுதி. ஏன்னா இருக்குமாண்டா அந்த கேள்விக்கு இல்லைன்னு கொடுத்துட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு மிச்ச விஷயத்த மிஸ்டர் கூட மொழி நடைபெறும். உங்களுக்கு விருப்பமான கதை மாதிரி நீங்க அழகா பதிச்சு விட்டாச்சு. சிஹான், நான் பேசுறோம் அந்த கேள்வியெல்லாம் வழங்கிட்டா சிஹான்?
சஹானியா வழங்கிட்டாமா? ஷாக்கிரா வழங்கிட்டாடா கேள்வி? ரைட், ஓகே. കുറച്ച് വിഷയങ്ങൾ എനിക്ക് വിളങ്ങുന്ന ടക്ക് ടക്ക് കേട്ടുക്കും. சரியா? യെസ്, ഓക്കെ. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ வரும் அமெரிக்கன் லாஸ்ட் கொஸ்டினுக்கு வரும். இனி முடிக்கலாம்டா. இங்க பாருங்கடா. இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்வி. சரியா? இப்படித்தான் கேள்விகள் வர போறாங்க. அழகா செஞ்சுட்டு வரலாம். இங்க பாருங்களா. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. பாருங்க, ஒரு எஸ்ஏ கேள்வி முடியுது. இதோட முடியுது கேள்வி. இங்க பாருங்க. பிக்கும் கரடான பரப்புக்கும் இடையில உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணத்தை காணிச்சிருக்காங்க. சரி, பிக்கும் இதற்கு இடையில இருக்கிற இயக்கப்பாட்டு உராய்வு குணம் என்ன கேட்கறாங்க. சரி, ஓகே, பாப்போம். நம்ம இங்க கவனிங்க. ஒரு இலக்க மாறு. இது அடுத்த கேள்விக்கு செட் பண்ணிடுவோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இங்க கவனிங்க. ஒரு இலக்கம் மாற பாருமா. சரி, உரோம இலக்கம் ஆறு. உரோம இலக்கம் ஆறு. உரோம இலக்கம் ஆறு. என்ன சொல்றாங்க? என்ன கேள்வி? என்ன? பிக்கும் கரடான பரப்புக்கு இடையில இயக்கப்பாடு உருவாகும். அதுல சொல்றா பாரு, நல்ல கவனமா. 5 நிலைக்கு உயர்ந்த என்ன சொல்றான்? ஓய்வுக்கு வரும் முன் 1 மீட்டர் கிடைத்தூரம் செல்கிறது. அதுக்கு முன்னால கதைச்ச முதலாவது விஷயம் என்னன்னா, பி ஆனது முன்னோக்கி வழுக்கி உருளல் இல்லையா? தெளிவா இருக்கு. இந்த கோல ஷேப்ல தான் இருக்குது. அதுக்காக இது உருண்டு போகிறது. ஏன் இது உருளல்ங்கிற கதையெல்லாம் நம்ம இப்ப கதைக்கிறோம். அது எங்களோட சுழற்சி இயக்கத்துல நாங்க இங்க வலிக்கிட்டு செல்றாரு. வலிக்கிட்டுல ஒரு பாக்ஸ் ஒன்று அந்த இது தளத்தின் மீது என்ன செஞ்சு உருண்டு, சாரி, வலிக்கிட்டு போற கேஸ் மாதிரி அதை நினைச்சீங்கன்னா போதுமானதா? ரைட், இப்ப வரும். கவனிங்க. இப்ப இதுல பாருங்க, இப்படி ஒரு கதை. இப்ப இந்த கரடான தளத்தின் மீது இந்த பி இருக்குது. கரடான தளத்தின் மீது இந்த பி இருக்குது. மோதின உடனடா இவர் என்ன வேகத்துல வெளியாகுதுங்கிற விஷயத்த நம்ம கதைச்சிருந்தோம். இதுதான் நம்மளோட V3. V3 வேகத்துல வெளியாகி இது என்ன செய்யுதுன்னா, 1 மீட்டர் தூரம் போனோன்னு ஓய்வடையுதான். பழமையான கதை தான். 1 மீட்டர் தூரம் போனோன்னு இவர் என்ன செய்யறாருண்டா, இந்த துணிக்கு ஓய்வுக்கு வருதா. அப்படின்னா இந்த கரடான தளத்துக்குள்ள இவர் உள் நுழையிற இந்த சந்தர்ப்பத்துல, சரியா, இது கரடான ஒரு தளம்.
இது கரடான ஒரு தளம். கரடான இடைத்தளம் இது. கரடான இடைத்தளம். சரி, சரியா. இந்த கரடான கிடைத்தளத்துல இவர் உள்நுழைய இவருக்கு ஒரு இயக்க சக்தி இருந்திருப்பார். அந்த இயக்க சக்தி இப்ப இல்லாம போயிருக்கு. எங்க அவர் வச்சிருந்த இயக்க சக்தி? அடுத்த கேள்வி. இவர் வச்சிருந்த இயக்க சக்தி இஞ்சு உராய்வு விசைக்கு எதிராக ஒரு வேலை நடக்குது. அதான் இவர் தடை விசை இங்க இருக்கிற இயங்க ஆரம்பிச்சவங்க இதுல ஒரு உராய்வு செய்து தாக்குது. அந்த உராய்வுக்கு எதிராகத்தான் இவர் வேலை செய்யறார். அதை நான் குறிச்சு காட்டுறது இந்த இடத்துல ஒரு பௌத்தத்துக்கு இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும்டா யாரை எங்க கொண்டு வச்சாலும் அவங்களோட நிறை இப்படி கலப்பு. சரியா? அதுல நிறை நிறை என்ஜி என்ஜி கீழ் நோக்கி தாக்க போகுது. மறுதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருக்க போகுது. இதுல தாக்குற உராய்வு விசை சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற வகையில இந்த திசையில இருக்க போகுது உராய்வு விசை. சரியா? இப்ப உங்கள்ட்ட கேள்வி அங்க இருக்கிற உராய்வு குணகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்காங்க? உராய்வு குணகம். அந்த துணிக்கைக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உராய்வு குணகம் என்னன்னு கேள்வி. சரி, இனி நாங்க செய்யலாம். எப்படி கதைக்கலாம்? இங்க பாருங்க, உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இப்படி கதைக்கலாம். பாருங்க, உராய்வு விசைக்கு உராய்வு விசை எதிராக எதிராக செய்யப்பட்ட வேலை சம துணிக்கை பி இழந்த இயக்க சக்தி. துணிக்கை பி இழந்த இப்படி எழுது இயக்க சக்தி அல்லது தடை செய்யப்பட்ட வேலை. அங்க என்ன செய்யணும்? இயக்க சக்தி நஷ்டம் எழுதிட்டு இயக்க சக்தி மாற்றம் எழுதிட்டு ஜலங்களை மைனஸ். இப்ப நம்ம நேரடியாக கதைச்சிட்டோம். உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. எதிராக செய்யப்பட்ட வேலை அவன் சொல்லிட்டான்டா. இது எவ்வளவு தூரம் நகர்ந்து போகுது? 1 மீட்டர் தூரம் போறாரு. 1 மீட்டர். அப்ப எஃப் தர டி, எஃப் தர டி இது சமன் இயக்க சக்தி. துணிக்கை பியில இருந்து இயக்க சக்தி ஆரம்பத்துல ஒரு பருமன் இருக்குது, கடைசியில 0 வரையுது. அப்ப அவ்வளவையும் இழந்திருக்கு. அப்ப அவ்வளவையும் இழந்திருக்குதுண்டா half mv3 ஸ்கொயருக்கு சமனாகும். அவ்வளவுதான். அவ்வளவு இயக்க சக்தி அது இழந்துச்சு. அவ்வளவு இயக்க சக்தியே இழந்து இவ்வளவு போதுமானது. உராய்வு செய்யப்பட்ட வேலை. இப்ப எனக்கு தெரியும் F சமன் மியூ இன்டு ஆர். பட் இந்த இடத்துல துணிக்கையின் நிலைக்குத்து சமநிலையை நாங்க கருதினா ஆர் சமன் என்ஜின்னு வரும். இதெல்லாம் தெளிவா காட்டப்படும். அப்ப F சமன் மியூ இன்டு என்ஜின்னு எழுதலாம். அதற்கு நீங்க எழுதினா மியூ என்ஜி தர 1 இது சமன் 1/2 தர n தர v3 ஸ்கொயர்டு வரும். நாம பார்த்திருந்தோம் 2 நீங்க கணிப்புல எடுத்தபடியே நீங்க இனி பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, எடுத்திருந்தோம் 2.62 + 2.62. அப்ப 2.62 தர 2.62 அவர் 1 கிலோகிராம். ஏன்னா அப்ப மியூ தர 1 தர G10 இது சமன் 1/2 தர 1 தர 2.62 தர 2.62. சுருக்கி விட்டீங்கன்னா இதை சுருக்கினா 2ஆல சுருக்கி விட்டீங்கன்னா 1.31 தர 2.62 கீழே ஒரு 10 வரும். இதுதான் மியூக்கு சமனாரு. அப்ப மியூ சமன் பெருக்கெடுங்க. இனி பெருக்கல்கள் நீங்க செய்யலாம். சரி, பெருக்கல்கள் செய்யலாம். நான் அதை கணிப்பு நான் செய்வேன். 1.32 2.6. சரியா? அவ்வளவு இதை பெருக்கூட்டா வருதுடா 3.32
4 5 8 4 இதை 10ஆல பிரிச்சா 0.3454 ரெண்டாம் தசம் வந்து கலக்கணும் என்ன 0.35 வரும் 3 5 இதை நீ உண்டு எடுக்கணும் மியூ சமன் 0.35 கிடைக்கும் மியூ சமன் என்னது 0.35 இப்படி ஒரு நான் சொல்லுவேன் 3 5 சரியா அதை தெளிவாக விளைவிக்கும் 3 5 3 4 போகும் சரி எல்லாருக்கும் விளங்கிட்டாடா இது ஒருமை இலக்கம் 6 நம்ம பேசினது விளங்கிட்டா ரைட் ஓகே நோட் பண்ணி எடுங்க சரி சரி இன்னைக்கு கவனிங்க இதை இப்ப நீங்க நோட் பண்ணி நான் அனுப்புறேன் சரியா நீங்க அதை திரும்பி நான் பிடிஎஃபாவே அனுப்பிடுறேன் நீங்க அதை எழுதி எடுக்கலாம் நீங்க அதை எழுதி எடுக்கலாம் எல்லாருக்கும் விளங்கிட்டாடா அந்த கேள்விகள் எல்லாம் விளங்கிட்டா ஓகே குட் எஸ் ஓகே நீங்க இப்ப V3 என்னடா V3 மோதுகைக்கு பின்னால B இந்த V3 நீங்க கதைக்க போனா என்ன வரும் மோதுகைக்கு சற்று பின்னர் சரியா மோதுகைக்கு சற்று பின்னர் அதையும் கொடுக்குறேன் நல்ல எல்லாத்தையும் ஒரே இதுல காய்ச்சி நான் பிடிஎஃப் அனுப்புற பார்த்தது சரியா மோதுகைக்கு அல்லது மொத்தலுக்கு ஓகே குட் மொத்தலுக்கு மொத்தலுக்கு அதாவது மேலுக்கு எழுதினா மொத்தலுக்கு சற்று பின் சற்று பின் துணிக்கை துணிக்கை B யின் வேகம் வேகம்ங்கிற விஷயத்த விளையினா துணிக்கை B யின் வேகம் அதான் நெக்ஸ்ட் சும்மா எழுதணும் நீங்க சும்மா அவங்களோட மொழிநடைக்கு அந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்களா ரைட் ஓகே சரியா அப்ப இந்த விஷயங்களை தெளிவாக அதை பிடிச்சிக்கணும் தெளிவாக இந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க சரி நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாம் சந்திப்போம் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க ரைட் ஓகே